பாரதிய ஜனதா கூட்டணியில் தேமுதிகவுக்கான தொகுதி பங்கீடு 2 நாட்களில் அறிவிக்கப்படும் என்றும் பொன் ராதாகிருஷ்ணன் தெரிவித்தார். தேமுதிக இளைஞரணி செயலாளரும் விஜயகாந்தின் மைத்துனருமான சுதீஷ் தலைமையில் சந்திரகுமார் உள்ளிட்ட 9 பேர் கொண்ட குழுவினர் சனிக்கிழமையன்று காலை பாரதிய ஜனதா தலைமை அலுவலகமான கமலாலயத்தில் அக்கட்சியின் மாநில தலைவர் பொன் ராதாகிருஷ்ணன் தலைமையிலான குழுவினருடன் தொகுதி பங்கீடு பேச்சு நடத்தினர். பேச்சுவார்த்தை முடிந்து வெளியில் வந்த சுதீஷ் செய்தியாளர்களிடம் எந்த கேள்விகளுக்கும் பதிலளிக்க மறுத்தார். எந்த விஷயமானாலும் அதை கட்சித் தலைவர் விஜயகாந்த் அறிவிப்பார் என்றும் ஓரிரு நாளில் அறிவிப்பு வெளியாகும் என்றும் கூறினார். எங்களுடைய கூட்டணி குறித்தும் தொகுதி பற்றியும் என்று அவருடைய பேசியிருக்கோம். ஓரிரு நாட்டில் எத்தனை தொகுதி எந்தெந்த தொகுதி எங்க தலைமை கழகத்தில் கேப்டன் அவர்கள் அறிவிப்பார். பாமக சார்பில் ஏற்கனவே 10 வேட்பாளர்கள் அறிவிக்கப்பட்டுள்ள நிலையில் தொகுதி பங்கீட்டில் சிக்கல் ஏற்பட்டுள்ளதா என்ற கேள்விக்கும் பதிலளித்த பொன் ராதாகிருஷ்ணன் வலுவான கூட்டணிக்கு விட்டுக் கொடுத்தல் அவசியம் என்றும் பாரதிய ஜனதா கூட்டணியில் எந்த குழப்பமும் இல்லை என்றும் தெரிவித்தார். தேசிய முற்போக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர் சுதீஷ் அவர்களும் அவருடைய குழுவைச் சேர்ந்தவர்களும் இன்னைக்கு பிஜேபி அலுவலகத்திற்கு வந்திருந்தார்கள். கூட்டணி குறித்த பேச்சுவார்த்தைகளை முறையாக இன்று துவக்கியிருக்கின்றோம். நல்ல முறையில் கூட்டணி பேச்சுவார்த்தைகள் துவக்கப்பட்டிருக்கின்றது. நல்ல முடிவுகள் நாளை அல்லது நாளை மறுநாளைக்குள்ளாக எட்டப்படும் என்கின்ற நம்பிக்கை எங்களுக்கு ஏற்பட்டிருக்கின்றது. தேமுதிகவுடன் பேச்சுவார்த்தை சுமூகமான முறையில் நடந்தது என்றும் ஓரிரு நாளில் தொகுதி பங்கீடு குறித்து முடிவு எட்டப்படும் என்றும் கூறினார். தேமுதிகவுடன் தொகுதி பங்கீடு இறுதியான பிறகே பாமகவுடன் பேச்சு தொடரும் என்று கருதப்படுகிறது.